வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்ற புக்க பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல பேசியிருந்தோம். ஸோ இந்த டோபமைன்னா என்ன? ஸ்டிமுலேஷன்னா என்ன? இது உங்க மண்டைய எப்படிலாம் வேலை செய்ய வைக்குது? என்னலாம் நடக்குது? இதெல்லாம் பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதில டோபமைன் டீடாக்ஸ் எப்படி பண்றது? அப்படின்றத பத்தி நம்ம இந்த எபிசோட்ல நான் பேச போறேன். ஸோ பேசிக்கா டோபமைன்னா என்ன? அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோன்ல நம்ம அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது, வீடியோஸ்லாம் பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கோம்ல. அப்போ நமக்கு கிடைக்கிற அந்த டோபமைன் ஹிட்டுன்றது தான் லைக் அது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஒரு விஷயத்த ஒரு ரிவார்ட் சிஸ்டமை நோக்கி உங்களை ஓட விட்டுட்டே இருக்கிறது. அடுத்து 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 அப்படி போய்கிட்டே இருக்கிறது. ஸோ இதான் பேசிக்காக டோபமைன். அது இந்த காலகட்டத்தில் நம்ம சோஷியல் மீடியா உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அதெல்லாம் பற்றி அந்த எபிசோடில் பேசியிருப்போம். ஸோ நீங்கள் அதையும் கேட்டு பாருங்கள். இந்த டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஆக்சுவலி 3 டைப்பாக பண்ணுறாங்க. 24 ஹவர்ஸ் டீடாக்ஸ், 48 ஹவர்ஸ் டீடாக்ஸ், அதுக்கப்புறம் பார்ஷியல் டீடாக்ஸ் அப்படின்றது. இந்த டீடாக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. 48 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, அல்லது 24 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 48 ஹவர்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ட்ரக்கு, ஆல்கஹால், இன்டென்ஸாக எக்ஸசைஸ் பண்ணுறது, இன்டர்நெட், மூவி, மியூசிக், ஒரு ரிலாக்ஸிங் மியூசிக் கேட்கலாம், பட் மற்ற மியூசிக்லாம் இல்லை, ஃபோனு, சோஷியல் மீடியா, சுகர், ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதுக்கப்புறம் வீடியோ கேம்ஸ். இது எதையுமே நீங்கள் 24 மணி நேரத்துக்கு தொடவே கூடாது. அதே மாதிரி 48 ஹவர்ஸ் டீடாக்ஸ்னால் 48 மணி நேரத்துக்கு இதெல்லாம் தொடவே கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். உங்கள் மண்டையை வந்து பண்ணு, இதையே பார்த்துக்கிட்டே இரு, இதையே பண்ணிட்டே இரு அப்படி சொல்லி வேலை பார்க்குற வேலை பார்க்க வைக்கிற சில விஷயங்கள். ஸோ இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் 48 மணி நேரம் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த டோபமைன் டீடாக்ஸ். ஸோ இதில் இந்த 48, 24 ஹவர்ஸ் தாண்டி பார்ஷியல் டீடாக்ஸ் அப்படின்ற ஒன்றும் இருக்குது இல்லையா? அது வந்து என்னென்னா, உங்களோட மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் என்ன? மெயினாக என் ஃபோக்கஸ் வந்து இந்த விஷயத்தால் தாங்க கெடுது. நான் வந்து ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் ஃபோனை பார்த்தா எனக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி போயிடுது. ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எனக்கு எல்லாம் போயிடுது. ஒரு யூடியூப் பார்த்துட்டேன்னா எனக்கு இங்கே வேலையிலேருந்து ஷிஃப்ட் ஆகி அதுக்குள்ளே போயிடுறேன். அங்கேயே எனக்கு நேரம் ஓடிடுது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டிஸ்ட்ராக்ஷன், மெயின் டிஸ்ட்ராக்ஷன், உங்களுக்கு மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் எது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அது ஒன்றை மட்டும் அவாய்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்னு வச்சுக்கோங்க. யூடியூப்பே பார்க்கக்கூடாது அப்படின்றத வச்சு டெய்லியுமே யூடியூப் மட்டும் பார்க்கவே கூடாது அப்படின்னு வச்சு நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம். அதில் சொன்ன மற்ற விஷயங்கள் லைக் ட்ரக்கு, ஆல்கஹால்லாம் இல்லை, அது தாண்டி மற்ற விஷயங்கள், மியூசிக்கு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த யூடியூப்ன்றது பக்கமே நீங்கள் போகக்கூடாது. அதுதான் வந்து பார்ஷியல் டீடாக்ஸு. ஸோ இது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் யோசிச்சு பாருங்களேன், ஃபோனே இல்லை அண்டு ஒரு ஃபோன் இல்லைன்னாலே நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்க முடியாது, யார்கிட்டையும் கால் பண்ண முடியாது, யாருக்கும் மெசேஜ் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மூவிஸ், டிவி பார்க்கக்கூடாது, யூடியூப் பார்க்கக்கூடாது, எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. சீரீஸ் பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, எதுவுமே பார்க்கக்கூடாது. அண்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு, சுகர், அப்போது சிப்ஸு, டெசர்ட் ஐட்டம், வெளில போய் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அது இது, அப்புறம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்னால் எல்லாமே வந்துடும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லேருந்து. அது எதுவுமே நீங்கள் சாப்பிடவே கூடாது. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, என்ன அப்படி இப்படிங்க 48 மணி நேரம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, இவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, விபாசனான்னு ஒன்று இருக்குது. இங்கே கூட நியர்பையில் அந்த கிளாஸஸ்லாம் நடக்குது. அது என்னென்னா, 10 நாள் நம்ம போய் அங்கே தங்கி இருக்கணும். 10 நாள் நம்ம பேசவே கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, ஃபிசிக்கல் கான்டாக்ட் கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அமைதியாக இருக்கணும். அதுதான் அந்த விபாசனா. 10 நாளும் அப்படியே இருக்கணும். 10 நாள் பேசாமல் எப்படிங்க இருக்கிறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இல்லையா? ஸோ அந்த 48 ஹவர்ஸ் டீடாக்ஸை நீங்கள் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது இதில் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று பண்ணணும்ல. அதில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணலான்னா, வாக் பண்ணலாம், ஜேர்னலிங் எழுதலாம் ஏதோ ஒரு விஷயத்த, அதுக்கப்புறம் மெடிடேட் பண்ணலாம், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அவேர்னஸ் எக்ஸசைஸ், அந்த யோகா மாதிரி அல்ல லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மாதிரி, அந்த மாதிரி இன்டென்ஸாக கார்டியோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒரு மைல்டான எக்ஸசைஸாக நீங்கள் பண்ணலாம். அவேர்னஸ் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரீட் பண்ணலான்லேயுமே வந்து ஸ்டிமுலேட்டிங் ரீடிங்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நம்ம இப்போது
நார்மலாக கூகுள்லாம் போனோன்னா ஏதாவது காட்டுவான்ல, இவங்க வந்து இது பண்ணிட்டாங்களாம், இந்த நடிகை இதை சொல்லிட்டாங்களாம், அந்த நடிகை அதை பண்ணிட்டாங்களாம், அந்த நடிகர் அதை பண்ணாராம், இந்த அரசியல்வாதி இதை சொன்னாராம். இந்த மாதிரி சும்மா ஒரு டாபிக் போட்டு உங்களை கிளிக் பண்ண வச்சு உள்ளே போகுதுல்ல, அந்த மாதிரி ரீடிங் வந்து ரீடிங் கிடையாது. ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணுறது தான் ரீடிங் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் விகடன்லாம் படிக்கிறப்போ நான் என்ன நினைப்பேன்னா, நான் ஃபோனில் படிச்சுட்டு தாங்க இருந்தேன், நான் வேறு ஒன்றுமே யூஸ் பண்ணல. ஸோ அது வந்து நான் ஃபோன் அடிக்டட்லாம் நான் இல்லை அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்ச நேரத்துலலாம் படிச்சுட்டே இருக்கிறது எதையோ ஒன்று, அது எனக்கு தேவையில்லை எல்லாத்தையும் தாண்டி என்னத்தையும் ஒன்று படிச்சுட்டே இருக்கிறது. இது வந்து இதுவும் ஆக்சுவலி ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டி தான். இதை கிளிக் பண்ணி படி, அடுத்து அதை கிளிக் பண்ணி படின்னு நம்மளை கொண்டு போகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரீடிங்கையும் நீங்கள் தவிர்த்துடணும், நார்மலாக ரீட் பண்ணலாம் அப்படின்றத இதில் சொல்லியிருந்தாங்க. ஐ மீன் இதெல்லாம் தான் ரூல்ஸ். அந்த 48 ஹவர்ஸ் அண்ட் 24 ஹவர்ஸ் டீடாக்ஸுக்கு அண்ட் பார்ஷியல் டீடாக்ஸ்க்கு ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதை எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்றதுக்கு வந்து ஒரு 3 ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதிடணும். உங்களுக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்டிங்காக தெரியுதோ, எதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிமுலேஷனாக உங்களுக்கு தெரியுதோ உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில், அதெல்லாம் எழுதிடணும். அண்ட் எதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஒர்க்லேயே ஏதோ ஒன்று படிக்கணும்னு வச்சுருப்பீங்க, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுருப்பீங்க, அல்லது வீடை நீட் பண்ணணும்னு வச்சுருப்பீங்க, அல்லது ஒரு வாக் போகணுன்னு நினச்சிருப்பீங்க. ஏதோ ஒன்று பண்ண வேண்டிய வேலைகளெல்லாம் தனியாக இன்னொன்றா எழுதிடணும். ஸோ இதுதான் ஸ்டெப் 1. செகண்ட் என்னென்னா, ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுத்துறது. அதாவது நீங்கள் ஃபோனை பாக்கெட்லேயே வச்சுட்டு நான் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. நம்ம டக்குன்னு எடுத்து பார்க்க தான் செய்வோம். ஸோ என்ன பண்ணுறது, அந்த ஃபோனை தூக்கி உங்களை விட்டு தள்ளி வச்சிருது. நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு ஒன்று இதுதான், நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நம்ம ஃபோனை நோக்கி ஓடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிடுறது. அதையும் தாண்டி நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்கன்னா அதை ஏர்ப்ளைன் மோடில் போட்டு விட்டுறது. அப்படியும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கொண்டு போய் எங்கேயாவது வச்சிடுறது. ஸோ இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் என்னென்னா, நீ லைக் அவேராக தானே நம்ம வந்து ஓகே நான் இந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், நான் இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப தானே நம்ம இதை பண்ணவே செய்வோம். ஸோ நமக்கும் அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குமான அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம தள்ளி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரமாக தூக்கி அதை வச்சிட்டோன்னா நமக்கே தோணும், இப்போ அங்கே போய் அதை எடுத்து ஆன் பண்ணி இப்படி யூஸ் பண்ணணுமா, நம்ம தான் அது வேண்டாம் தானே இருக்கோம் அப்படின்றது நமக்கே தோணும். ஸோ அதை நீங்கள் பண்ணலாம், அந்த ஃப்ரிக்ஷனை உருவாக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் பண்ணக்கூடாததுக்கு ஒரு ஃப்ரிக்ஷனை உருவாக்குறீங்களோ அதே மாதிரி பண்ண வேண்டியதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜிம் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஷூஸு, அதுக்கான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிறது. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஜிம் போகணும்னு சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம பண்ணவே மாட்டோம். அட்லீஸ்ட் அந்த ஷூஸை போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஜிம் வர போயிட்டோம், அல்லது ஒரு வாக் வெளியே போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு பரவாயில்ல நீ பண்ணிட்ட, என்னத்தையோ பண்ணியே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள், மேபி ஏதாவது நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் டெஸ்கில் வச்சுக்கிறது, அல்லது நீங்கள் உங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணோன்னே அதில் அந்த படிக்க வேண்டிய மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுக்கிறது, ஒரு ஸ்டிக்கி நோட்டாக வச்சுக்கிறது. அந்த மாதிரி பண்ண வேண்டிய வேலைகளை உங்களுக்கு கிட்டக்கையே வச்சுட்டு தேவையில்லைன்னு நினைக்கிற எல்லாத்தையும் தூக்கி தூரமாக வைக்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்டெப் 2. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் என்னென்னா, இதை பண்ணுறது, இந்த மாதிரி படிக்கிறது பேசுகிறது இதெல்லாம் விட்டுட்டு இதை வந்து ஒரு ஆக்ஷன் செயலுக்குள்ளே இறங்குறது, உடனே குதி கோதாவில்ன்ற மாதிரி டக்குன்னு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. அண்டு மெயின் திங் என்னென்னா, காலையிலேயே ஆரம்பிக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மார்னிங் வந்து நம்ம மைண்டை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் அந்த டேவே நமக்கு இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம ஃபோன் பார்த்தோமா, அல்லது லேட்டாக எழுந்திரிச்சு ஐயோ லேட் ஆயிடுச்சு கிளம்பணுமேன்னு பரபரப்பாக ஓடணுமா, இது மாதிரி எப்படி உங்கள் மார்னிங் இருந்ததோ அதை பொறுத்து தான் உங்கள் டே இருக்குன்றதை இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் செட் பண்ண சொல்கிறாங்க. காலைல எழுந்திரிச்சோன்னே நீங்கள் ஃபோன் பார்க்குற பர்சனாக இருக்கீங்கன்னா அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று, ஒரு மெடிடேஷன் பண்ணுறதோ, இல்லை ஒரு வாக் போகிறதோ, அல்லது ஒரு எழுதலாம், ஒரு இன்னைக்கு டேயில் நான் என்ன பண்ண போகிறேன்னு எழுதுறதோ, அல்லது நான் என்ன கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், இந்த 3 விஷயத்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணுற விதத்தை மாற்ற சொல்கிறாங்க. எடுத்தோன்னே ஃபோன் மூஞ்சியில் முழிக்காமல் இந்த மாதிரி உங்கள் டேயை வந்து வேறு விதமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் அதுக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன், இது ஒரு லாங் டேர்மாக, இந்த 48 ஹவர்ஸில் மட்டும் இல்லை, 2 நாள் மட்டும் நான் காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து என்னோடய டே பிளானுன்னு எழுதிட்டு அடுத்த நாள்லேருந்து ஃபோனை பார்ப்பேன்ற மாதிரி இல்லாமல்
ஒரு லாங் டேர்ம் மார்னிங் ரொட்டீன். நான் தினமும் மார்னிங் எந்திரிச்சா இந்த வேலையை தாங்க பண்ணுவேன், எப்பயுமே இதாங்க பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மார்னிங் ரொட்டீன் ஒன்று வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இதை ஈட் தட் ஃப்ராக் புக்லேயுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, ஒரு டைம் ஒரு வேலையை, ஒரு உருப்படியான ஒரு வேலையை ஒரு டைமுக்கு நீங்கள் செட் பண்ணி பண்ணணும். அதாவது நீங்கள் உங்கள் எந்த நாளில் பார்த்தாலுமே, உங்கள் லைஃப்பில் என்றைக்கு பார்த்தாலுமே இந்த டைமா நான் இதை தாங்க பண்ணுவேன். ஈவன் ஒரு நைட்டு தூங்க போகிறது கூட நான் வந்து 10 o'clock நான் தூங்கிடுவேங்க, நைட்டு 5 மணியா காலையில் எந்திரிச்சிடுவேங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீனை செட் பண்ணுறது ஒரு உருப்படியான வேலை. அல்லது டெய்லி ஈவினிங் 5 to 6 நான் வாக் போவேன், மார்னிங் 7 to 8 நான் வாக் போவேன், அல்லது நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் இந்த டைமில் இவர் இந்த வேலையை தாங்க பண்ணுவார் என்றைக்காக இருந்தாலும் அப்படின்ற அளவில் ஒரு உருப்படியான வேலையை நீங்கள் செட் பண்ணாலே அதை நோக்கியே உங்கள் லைஃப் நிறைய விதமாக மாற ஆரம்பிக்கும்ன்றத ஈட் தட் ஃப்ராக் புக்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்மிங் பேக் இந்த புக்கு டோபமைன் டீடாக்ஸ், அதுலேயும் வந்து ஒரு உருப்படியான மார்னிங் ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த டோபமைன் டீடாக்ஸ் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு சில டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. லைக் என்னென்னா, நோட்ஸ் எழுதுறது. இப்போது நீங்கள் ஒரு 48 hours இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணலன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து அப்படியே வேறு எதோலாம் பண்ணிக்கிட்டு அப்படியே பிஸியாக அப்படிலாம் போகாது. என்ன நடக்கும்னா, நமக்கு திடீர்னு கொஞ்சம் நம்ம வேறு ஏதோ வேலை பார்த்துட்ருப்போம், நடுவில் வந்து ஃபோன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வரும். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் இந்த தாட் வருதோ, எப்போல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுதோ, அது எல்லாத்தையும் எழுதுங்க. ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதுங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், லைக் நான் வந்து ஒரு ஹெல்தியான பர்சனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, நான் பண்ணுற ஒவ்வொரு வேலைகளும் அந்த மாதிரி தான் இருக்கா? நான் சாப்பிட்ற ஃபுட்டு ஹெல்தியாக இருக்கா? நான் பண்ணுற வேலை ஹெல்தியான வேலையா? வாக்கிங் போகிறேனா? டெய்லி கொஞ்சம் நேரமாவது நடக்கிறேனா? ஒழுங்காக தூங்குறேனா? ஒழுங்காக எந்திரிக்கிறேனா? தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பார்க்காம இருக்கேனா? ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்றேனா? சுகர் கன்சியூம் பண்ணாமல் இருக்கேனா? இந்த மாதிரி இப்போ ஹெல்தியாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும்னு நமக்கே தெரியும்ல. ஸோ அதைத்தான் நான் பண்ணுறேனா அப்படின்றது, நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கேற்றதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்றதை பாருங்கள். அண்டு உங்கள் டயத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்க? ஹவ் யூ ஆர் யூஸிங் யுவர் டைம். அதாவது நமக்கு சில விஷயங்கள்லாம் முடிக்கணும்னு இருக்கலாம். நமக்கே தெரியும், காலைல எழுந்திரிச்சோன்னே நான் இன்றைக்கி 1 மணி நேரம் யூடியூப் பார்ப்பேன், 2 மணி நேரம் ஷார்ட்ஸ் பார்ப்பேன், 3 மணி நேரம் ரீல்ஸ் பார்ப்பேன்லாம் யாரும் எழுத சொன்னால் எழுத மாட்டோம். என்ன பண்ணணுன்னா, ஒரு உருப்படியான விஷயங்கள் தான் எழுதுவோம். அதாவது நம்ம பண்ண வேண்டிய, நமக்கு பண்ண தேவை இருக்க வேண்டிய விஷயங்களை தான் எழுதுவோம். இன்றைக்கி உன் பிளான் என்ன, நீ என்னெல்லாம் பண்ணணும்னா நம்ம அந்த மாதிரி ஒரு பிளான் தானே எழுதுவோம். லைக் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை பர்சனலாகவும் இருக்கட்டும். அதில் நமக்குன்னு ஒரு சர்டைன் ஒர்க்ஸ் இருக்கும்ல, அதுக்குள்ளே இந்த யூடியூபோ இல்லை என்டர்டைன்மெண்ட்டே வராது இல்லையா? ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஒர்க் லிஸ்ட் இருக்கும்ல, அதுக்கு தான் நீங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களான்றத பாருங்கள் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அப்புறம் உங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே, உங்கள் கவலைகளும் உங்கள் பிரச்சனைகளையுமே கூட எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம மைண்டில் நிறைய ஓடிட்டே இருக்கும், நமக்கு நிறைய தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தாட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய உணர்வுகள் எல்லாத்துக்குமே ஒரு எழுத்து வடிவம் கொடுக்கல, உங்களுக்கே உங்களை வந்து புரியும், இன்னும் கூட ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நீங்கள் பண்ணணுன்றதை ஈஸியாக அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் டோபமைன் ரீலாப்ஸ், அதாவது என்னென்னா, இந்த 48 hours நான் இந்த மாதிரி டோபமைன் டீடாக்ஸில் இருந்துட்டேன், ஃபோன் யூஸ் பண்ணல, ஒன்றும் யூஸ் பண்ணல, இருந்துட்டேன். ஸோ அது முடிஞ்சு நான் வருவேன்ல, அப்போ வந்து ஒரு அவேர்னஸோடு உள்ளே வருது. ஃபர்ஸ்ட் திங் அவேர்னஸ் தான், அவேர்னஸோடு உள்ளே வருது. ஓகே, இது பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு இப்படி இருக்குது, நான் பண்ணேன்னா எனக்கு ஃபோக்கஸ் போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதை பற்றின ஒரு புரிதலோட மறுபடியும் நீங்கள் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது ஃபோன் யூஸ் பண்ணலாம், இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, இது வந்து உங்களுக்கும் உங்கள் மைண்டுக்குமான ஒரு பேட்டில்ன்றதை புரிஞ்சுக்கிறது. என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருப்போம், ஓகே ஃபோன்லாம் நம்ம இனிமேல் யூஸ் பண்ணவே கூடாது, இது பண்ணால் பாரு இப்படி இருக்குது, பண்ணலைன்னா நல்லாயிருக்கு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு ஒரு முடிவில் நம்ம ஒன்று பண்ணிகிட்ருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும்னா, இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம், இஷ்டத்துக்கு வீடியோஸ் பார்த்துருப்போம். ஈவன் ஈட்டிங்கும் அப்படி தான். நான் ஹெல்த்தியாக சாப்பிடுவேன், வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் குக்டு ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், டெய்லி வாக் போவேன்னு ஒரு 10 நாள் நம்ம பண்ணியிருப்போம். 11ஆவது நாள் நம்ம பாட்டுக்கு வெளில போய் பிரியாணி சாப்பிட்டு வந்து நடக்காமலும் இருப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம
என்ன பண்ணுவோம்னா, நம்மளே போட்டு அடி அடின்னு அடிச்சுக்குவோம் நம்மளே. அதாவது நம்மளே வந்து ச்சே இப்படி பண்ணிட்டோமேன்னு பயங்கர கில்ட்டுக்குள்ளே போய் நம்மளே நம்மளை வந்து கஷ்டப்படுத்திப்போம். அப்படி பண்ணோம்னா ஆக்சுவலி நம்ம வெளிலயே வர முடியாது. நம்ம ஓவராக நம்மளை ப்ளேம் பண்ணிட்டு நான் இப்படி பண்ணிட்டேன்னா அடுத்த நாளும் சரி பண்ணிட்டேன்ல இதையே பண்ணிக்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுவோம். பட் அப்படி இல்லாமல் ஒரு நாள் உங்களுக்கு டவுன் ஆச்சுன்னா செகண்ட் டே ஓகே இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு பிரேக் ஆச்சா தட்ஸ் ஃபைன். நாளையிலேருந்து நான் மறுபடியும் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேனோ அதை ஒழுங்காக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொட்டீனுக்கு மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கும் உங்கள் மைண்டுக்குமான ஒரு பேட்டில். அதில் ஓகே இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு ஒரு புக்கை படித்தோனையோ அல்லது ஒரு பாட்காஸ்ட்டை கேட்டோனையோ ஒரு வீடியோவை பார்த்தோனையோ இதெல்லாம் அப்படியே தெளிஞ்சு புத்தர் போதிமரம் ஞானம்ன்ற மாதிரி அடுத்த நாள்லேருந்து ஃபோனை தூக்கி போட்டுலாம் நம்ம இருக்க மாட்டோம். ஏன் பார்ப்போம் தான். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டோமே புலம்பிகிட்டே இருக்காமல் ஓகே இனிமேல் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு முடிவெடுக்கிறது தான் குட் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அண்டு 3வது விஷயம் என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு இஸ் அகெயின்ஸ்ட் யூ. ஏன்னா நம்ம கூட இருக்கவங்கலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா இடத்துலையுமே இருந்து அண்ட் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஃப்ரெண்டு ஃபேமிலியை கூட விட்டுருங்க. அடுத்த அந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் இருக்குல்ல இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் இதெல்லாம் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களை வந்து அதை யூஸ் பண்ண வைக்கிது. ஸோ இந்த வேர்ல்டே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அதனால தான் நீங்கள் திரும்ப அந்த ட்ராப்புக்குள்ளே போய் சிக்கிறீங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா டக்குன்னு நம்ம உள்ளே போயிட்டு அகெயின் இந்த ஸ்டிமுலேஷன் இந்த ஆக்டிவிட்டீஸ்குள்ளெல்லாம் போக ஆரம்பிக்கிறோன்னா இதை நம்மளை பண்ண வைக்கிறதுக்குனே பல பேர் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படி தான் போவோம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்டு 4வது என்னென்னா ஒரு சஸ்டைனபிள் சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறது. அதாவது நமக்குன்னு ஒரு ஹேபிட்டு ஒரு ரொட்டீனு இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறது. நான் என்னோடய வேலை இதுதான் எனக்கு வந்து இப்படி இருந்தால் தான் பெட்டராக இருக்குது அப்படின்னு நமக்கு எது நல்லதோ அதை ஒரு ஹேபிட்டாகவும் ரொட்டீனாகவும் நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை சுற்றி வேலை பார்க்குறது. அதாவது நீங்கள் பண்ண வேண்டிய வேலைக்கு நடுவில் இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் தவிர இந்த என்டர்டைன்மெண்ட்க்கு நடுவில் உங்கள் வேலை இல்லை அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஹேபிட் அண்ட் ரொட்டீன் இதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணி அதை உங்கள் ஹேபிட்டாக மாற்றுறது அது பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 5வது விஷயம் என்னென்னா இந்த டோபமைன்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மற்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்லாம் ஆக்சிடோசின் செரட்டோனின் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பண்ணுறது. அதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கையிலே ஐயோ அதை முடிக்கணுமே இதை பண்ணணுமே இந்த நேரத்துக்குள்ளே இதை முடிக்கணுமே இப்படியே எதையோ நினச்சிட்டே இல்லாமல் பண்ணுற வேலையை உருப்படியாக அந்த இடத்துல நீங்கள் பண்ணுறது அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஈவன் ஈட்டிங் கூட நீங்கள் சாப்பிடையில கூட என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம் என்னன்றதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஒரு சின்ன யோகா மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது டெய்லி பண்ணுறது அதுவுமே உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வாக்கிங் போகிறது. வாக்கிங்குமே வந்து எதையாவது யோசிச்சுட்டே போகாமல் நான் எனக்கு ஒரு தாட் எப்படி இருந்ததுன்னா பாஸ்ட் யோசிக்கிறது ஃப்யூச்சர் யோசிக்கிறதுன்றது வந்து நான் ரொம்ப தூரமான பாஸ்ட்டு தூரமான ஃப்யூச்சரை தான் இதுவரை நினச்சிட்டே இருந்தேன். மோஸ்ட்லி எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க ப்ரெசென்ட்டில் இருங்க பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சருக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ நான் வந்து என்ன நினைப்பேன்னா பாஸ்ட்டில் நடந்த ஏதோ ஒரு ட்ராமா ஏதோ ஒரு என்ன சொல்ல ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிகழ்வு அதை யோசிக்கிறது அல்லது ஃப்யூச்சர் நான் 5 வருஷத்தில் எப்படி இருப்பேன் 10 வருஷத்தில் எப்படி இருப்பேன் அப்படி யோசிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி அதுவும் தான். பட் நான் இதுவரை அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுருவேன். பட் என்னென்னா நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கிறதுனா உங்களுக்கு பாஸ்ட்டு போன நிமிஷத்தில் நடந்தது கூட உங்களுக்கு பாஸ்ட்டு தான். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க திட்டினதை வந்து நீங்கள் இன்னமும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதையே ஒர்க் பண்ணி அதுலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அப்பையும் நீங்கள் பாஸ்ட்டு நினைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அண்டு ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க இது இன்றைக்குள்ளே முடிக்கணும்னா ஓகே இன்றைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஐயோ நான் முடிக்கணுமே இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது 2 மணி நேரம் தான் இருக்குது அப்படி சொல்லி அந்த டைமை பார்த்துக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கும்ல அதுவும் ஃப்யூச்சரை நினச்சி பண்ணுறது தான். ஸோ அந்த ப்ரெசண்ட்டாக நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடோசின்ற ஹார்மோன் இருக்கு இல்லையா அது வந்து எப்படி சுரக்கும்னா ஒரு இன்டராக்ஷன் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசுகிறது இதெல்லாம் தான் அந்த ஆக்சிடோசினை
டோப்பமைனை வந்து அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டோப்பமைன் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம மண்டையில் வந்து டோப்பமைன் லைக் இந்த ஸ்டிமுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஓவர் ஸ்டிமுலண்ட் ஆகாமல் ஸ்டிமுலேஷன் எல்லாத்தையும் நம்ம குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பயங்கரமாக போர் அடிக்கும். அது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ போர் அடிக்கிறது இட்ஸ் ஃபைன் டு கெட் போர் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன நடக்குது, உங்களுக்குள்ளே என்ன நடக்குது, உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போர் அடிக்குதுன்னா உடனே போய் வீடியோ பார்க்குறேன்னு உள்ளே ஓடாதீங்க அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டு மெயினாக வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு மார்னிங் ரொட்டீனை செட் பண்ணி அதை ஒரு 30 நாளாவது ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மார்னிங் எடுத்தோன்னே ஃபோன் பார்க்காம வேறு ஒரு விஷயத்த பண்ணுறதுல இருக்கிற ஒரு உருப்படியான பலன் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ஆக்சுவலி படிச்சிருக்கேன். டோப்பமைன் டீடாக்ஸ் மாதிரி லைக் டோப்பமைன் டீடாக்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு என்ன சொல்கிறது, நான் பண்ணுறதையே எனக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. நாமளும் இதை தானே பண்ணிகிட்ருக்கோம், நமக்கும் இது தானே நடக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 60 பேஜ்லேயுமே எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி ஒரு புக்காக இருந்தது. ஸோ டிஜிட்டல் மினிமலிசம்லேயுமே கிட்டத்தட்ட இதே தான், எக்ஸாக்ட்லி இதே தான். ஆனால் வேறு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு வேறு டேர்ம்ஸ் வச்சு அவங்களும் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு உங்கள் நேரத்தை உங்கள்கிட்டருந்து வாங்குது, உங்கள் ஃபோக்கஸை உங்ககிட்டேருந்து வாங்குது, உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேனை க்ரியேட் பண்ணுது, அவங்கள எவ்வளோ டிஸ்ட்ராக்டடாக வச்சுருக்கு உங்கள் மைண்டையே, உங்களுக்கு ஒரு காமன் பீஸ்ஃபுல்னஸ் இல்லை அப்படின்றது தான் அதுலேயும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் சோஷியல் டைலமான்ற இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸும் உங்களுக்கு அப்படி தான், அதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் அதை பார்க்கையில. ஸோ இது எல்லாமே இதே விஷயத்தை தான் சொல்லிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம எனக்கு எப்படி புரியுது அப்படின்னா, லைக் நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னா, இதில் நீங்கள் அவேராக தான் இருக்க முடியும். ஏன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இருந்துருவேன் அப்படின்னா நம்மளால் அது அந்தளவுக்கு சாத்தியம் இல்லை. ஸோ வி கேன் ட்ரை. நான் ட்ரை பண்ணுறேன் மேடம் அப்படி சொல்லி ஒரு படத்தில் அஜித் சொல்லுவார், வில்லன் படத்தில். அந்த மாதிரி தான் ஐ எம் ஸ்டில் ட்ரையிங். எனக்கு வந்து என்னென்னா, நான் என்னோடய டிஸ்ட்ராக்ஷன் எதுன்றதை நான் மேஜராக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது என்னால். ஷார்ட்ஸ் பார்த்தா நான் எப்படி இருக்கேன்றதை நான் நிறைய நாள் வந்து நானே உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி உங்களோட மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் ஷார்ட்ஸ் தான் அப்படி டிஸ்ட்ராக்ஷனே வச்சுக்கோங்களேன், ஷார்ட்ஸ் அண்ட் யூடியூப்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இந்த ஷார்ட்ஸையும் யூடியூபுமே உட்காந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நம்ம பண்ணுவோம் தான், என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும், அடிக்கடி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரை இதையே பார்த்துட்டே இருங்களேன். பார்த்து முடித்தோடனே வந்து உட்காந்து ஏதோ ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அதில் கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இருக்கவே இருக்காது. பயங்கர என்ன சொல்ல, டீவியேட்டடாக இருக்கும். சரி, இதை விட்டுட்டு நம்ம மறுபடியும் அதையே போய் பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஈவன் சீரீஸ், எனக்கு வந்து கிரேஸ் அனாட்டமின்ற சீரீஸ் வந்து ரொம்ப 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 எனக்கு அடிக்ஷன். ஆக்சுவலி இதுதான் அடிக்ஷன். இதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்றதை தாண்டி அடிக்ஷன் நிலைமை கூட்டு போய் தான் நம்மளை நிறுத்தி வைக்குது. எனக்கு வந்து என்னென்னா, அந்த சீரீஸ் வந்து ஒரு சின்ன சீரீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு ஐ திங்க் 19 சீசன் இருக்குது. ஒவ்வொரு சீசன்லேயும் அவன் 20 எபிசோடு வச்சுருப்பான். இதை நான் ஒரு தடவை ஃபுல்லாக டெஸ்டாக பார்த்தது பத்தாதுன்னு திரும்ப வேறு நான் பார்ப்பேன். அந்தளவுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்ல, இந்த சீரீஸ்க்கு நடுவில் தான் என் வேலை அப்படிங்கிற லெவலில் நான் இருப்பேன் சம்டைம்ஸை. ஸோ எப்படி இருக்குன்னா, அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு 1 to 5 சீசன்ஸ் வந்து எனக்கு என்ன நடக்குது எல்லாமே தெரியும். ஐ நோ த ஸ்டோரி, ஐ நோ த எண்டிங், எல்லாம் எனக்கு தெரியும். அந்த எபிசோட் கூட என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அத்தனை தடவை பார்த்துருப்பேன். ஆனால் இன்றைக்கும் நான் உள்ளே போனேன்னா, அதை பார்த்தேன்னா, பார்க்க ஆரம்பித்தேன்னா அதுக்குள்ளே நான் போயிடுவேன். இதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு. அது கொஞ்ச நாள் ஆச்சு. பட் அது ஏன்னா நான் அதையே பார்த்துட்ருக்கப்போ என் மைண்டே வந்து ஒரு ஹாப்பியாகவோ ஒரு ப்ளசண்ட்டாவோ அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. லைக் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருப்பேன். வேலையே செஞ்சுருக்க மாட்டேன், உட்காந்து அதையே தான் பார்த்துட்ருப்பேன். அதுக்கு நடுவில் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன் ப்ராபப்ளி. ஸோ இதுவே என்னை பயங்கர டயர்ட் ஆக்கிரும். நம்ம வந்து டயர்டு, எனர்ஜி கன்சியூம் ஆகுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபிசிக்கலாக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்குறோம். நான் வந்து இங்கேருந்து அங்கே போனேன், அதில் நான் டயர்ட் ஆகிட்டேன், இந்த வேலை செஞ்சேன், அதில் டயர்ட் ஆகிட்டேன், இதை மட்டுமே தான் நம்ம டயர்டுன்னு சொல்கிறோம். பட் இந்த சோஷியல் மீடியா, இந்த சீரீஸு, இந்த வீடியோஸ், லைக் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, டிஜிட்டல் ஸ்க்ரீன், இது வந்து உங்களுக்கு பயங்கரமான மென்டல் டயர்ட்னஸை கொடுக்கும். இது வந்து எனக்கு அந்த சீரீஸில் இருந்தால் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்படி ஒரு டயர்டு இருக்கும், ஆனால் நான் வேலையே செஞ்சுருக்க மாட்டேன். ஏன்னா மென்டலி அவ்வளோ டயர்ட் ஆகுது, அதுக்கும் உங்களுக்கு எனர்ஜி அவ்வளோ கன்சியூம் ஆகுது. ஸோ இதை நீங்களுமே ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்கள். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஸ்க்ரீனையே பார்த்துட்டு, லைக் இந்த மாதிரி வீடியோஸோ, அது மாதிரி சீரீஸோ, ஷார்ட்ஸோ, ரீல்ஸோ, அது மாதிரி எதையோ ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை உருப்படியாக செய்யணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அவ்வளோ ஈஸியாக இல்லை.
ஸோ இதுதான். இதை புரிஞ்சுட்டு அதிலேருந்து நீங்கள் வெளில வர ட்ரை பண்ணுறேன் மேடம் அப்படின்ற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். அண்டு ஃபுட்டுமே எனக்கு இப்படி தான் இருந்தது. சம்டைம்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு இப்போயே பிரியாணி வேணும், பிரியாணி 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 பிரியாணின்னே திரிவேன். ஆனால் ஒன்ஸ் அந்த பிரியாணி என் கைக்கு வந்தோடனே அதை சாப்பிட்டோன்னே எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடெல்லாம் 95% ஆஃப் த டைம் அப்படி எனக்கு சாட்டிஸ்ஃபைடெல்லாம் இருந்ததே இல்லைங்க. அந்த ஃபுட்டு வேணுங்கிற அந்த தாட்டு தான், அதுக்கு வாங்கியே ஆகணுன்ற ஒரு பிடிவாதம் தான் இருந்ததே தவிர, அது வாங்கினோன்னே அது சாப்பிட்டோன்னே அடே அப்பா நான் தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவன்டான்ற மாதிரி ஃபீலிங்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. ரொம்ப ரேரு அப்படிலாம் வர்றது. ஒரு பிரியாணி கான்ட் கிவ் யூ ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு நிறைவை கொடுக்காது. அண்ட் இன்னும் ஃபர்தராக நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்க்கல என்னாச்சுன்னா, அது எனக்கு ஹெல்த் வைஸுமே எனக்கு ஹெல்த் வைஸ்னால் என்ன சொல்கிறது, பிரியாணி சாப்பிட்டா ஒன்றும் ஆயிட போகிறதில்ல அப்படி தான் நான் நினப்பேன். பட் என்னென்னா உங்களை டயர்டாக்கும். ஈவன் அதான் பிரியாணி இப்போ நைட்டில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பயங்கர டயர்டாகும். காலைல எந்திரிக்கலையே அடுத்த நாள் டயர்டாக இருக்கும். ஆக்சுவலி இது உண்மை. நீங்கள் நைட்டு டின்னர் என்ன சாப்பிட்றீங்க, அதிகமாக சுகர் அதிகமாக கார்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடல, உங்களுக்கு தூக்கம் லேட் ஆகும். நான் நிறைய நாள் தூங்க ரொம்ப டைம் ஆகிருக்கு. 1 மணி 2 மணிக்கெலாம் எனக்கு தூக்கமே இல்லாமல் இருப்பேன். அண்ட் காலையிலையும் எனக்கு எந்திரிக்கலாம் அவ்வளோ ஒரு டயர்டு இருக்கும். ஒரு எந்திரிச்சோன்னே ஆக்டிவாக அந்த மாதிரி எனக்கு வரவே வராது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட்டு. இது எல்லாமே நம்ம ஏன் வேணும்னு தேடி தேடி போகிறோன்னா எல்லாத்துக்குமே காரணம் டோபமைன். சோஷியல் மீடியாலேயும் அதான் நடக்குது, ஃபுட்லேயும் இதான் நடக்குது. ஸோ இந்த டோபமைன் டீடாக்ஸுன்றது நிச்சயமாக நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் டோபமைன் டீடாக்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஜிட்டல் டீடாக்ஸ்லாம் 30 டேஸ் சொல்லியிருந்தார் அவர், கேல் நியூபோர்ட். இவர் ஒரு 48 ஹவர்ஸ் தானே சொல்லியிருக்காரு. ஸோ பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். நான் பண்ணேன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பற்றியும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி டிஎம் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டுக்கு ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.